உங்களை எல்லாரையும் கொண்டு வந்த கேள்விகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை கூட அடியால கூட இந்த வார்த்தை கொண்டு இங்கே பேச கொண்டு வந்து நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஒரு இசை கடவுளை முடிச்சிருக்கோம். ஸ்தோத்திரம் 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 சுபா அன்னை சொல்றதுக்குள்ளாவே அப்பா இந்த வேலைக்காக விடுபடாச்சா அப்பா இந்த வேலை கூட நேராக சுபா கொடுத்த தேவைக்கு நன்றி. அப்பா இந்த குடும்பத்துக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி. ஆசிரியர் நான் பேசுகிற வார்த்தைகளுடைய சுபா பேசுங்க கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுபா அப்பா இது ஒரு காட்டாயிருக்க நீ யோசிக்க ஒரு பிள்ளைகளுக்கு ஆசிரியருக்கு வழி நான் பேசுகிற வார்த்தை வந்து நடைகள் அவர் கர்த்தர் நம்ம எப்படி நடத்துறாரு, நம்ம நடைகளை எப்படி இது பண்றாருன்றதை வச்சு நடத்துட்டேன். சங்கீதம் 33 பாருங்க. என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி நம்ம கண்மலை நம்மளுடைய கோட்டை, நம்மளுடைய கண்மலையும் நம்முடைய கோட்டை யாருன்னா கர்த்தர். கர்த்தர் வந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு வழிகாட்டி நம்மளை வந்து நடத்துகிறாரு. அப்போ அவர் வந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு வழிகாட்டும் போது நம்முடைய வழி எப்படி இருக்குன்னா நல்ல வழிகளா இருக்கும். அப்போ கர்த்தர் வந்து நம்மளை போகிற ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து பாதுகாப்பார். இப்போ நம்மளுடைய வழி நல்ல வழியா இல்லைன்னா அதுல நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அதுவே கர்த்தர் காட்டுற வழியில வந்து நம்ம போகும்போது நம்மளுடைய வழி எப்படி இருக்கும்னா பாதுகாப்பான வழியா இருக்கும். அவரே நமக்கு வந்து கண்மலையும் கோட்டையுமா அந்த இடத்துல வந்து நம்ம கூட இருந்து காத்து வழி நடத்துவாரு. அது வந்து சங்கீதம் 139:24 பாருங்க. 139:24 வேதனை உண்டாக்குவது என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்மளை வந்து நித்திய வழியில வந்து கர்த்தர் வந்து நடத்த வல்லவரா இருக்காரு. அவரு காட்டுற வழியில நம்ம நடக்கும்போது கர்த்தர் வந்து நம்மளை நித்திய வழியில நடத்தும்போது நம்மளுடைய வழி எப்படி இருக்குன்னா நல்லவைகளா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 143:10 பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரவும் நீரே என் தேவன், என் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியை நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது கர்த்தர் வந்து நம்மளுக்கு நல்ல வழியை போதிக்கிறாரு. அப்போ வந்து கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கும்போது அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவருடைய செம்மையான அவர் வந்து நம்மளை எப்படி நடத்துவான்னா நல்ல வழியில நடத்தும். அப்போ நடத்தும் போது நம்மளுடைய வழியில எப்படி எல்லாமே எப்படி இருக்குன்னா செம்மையானவைகளா இருக்கும், பாதுகாப்பானவர்களா இருக்கும், நல்லவைகளா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற வழியில கர்த்தருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு எப்படி செய்கிறாருன்னா நல்லவைகளாவோ ஆசீர்வாதங்களாவோ எல்லாவற்றையும் நன்மையினால செய்யறாரு. ஏசாயா 48:17 பாருங்க. ஏசாயா 48:17 இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர், மீட்பரான கர்த்தர் வந்து நமக்கு வந்து பிரோஜனமா இருக்கிறத வந்து நமக்கு போதிக்கிறார். பிரோஜனமானா இப்போ நம்மளுக்கு தெரியாததோ நம்மளுக்கு நல்லது அந்த மாதிரி வந்து சில காரியம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில காரியம் தெரியாது, நம்ம வந்து சிலது தெரியாம செய்வோம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா நமக்கு எது நல்லது, நமக்கு எது பிரோஜனம், நம்ம எப்படி நினைக்கிறோம் நமக்கு எது பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு அந்த காரியத்தை வந்து கர்த்தர் நமக்கு வந்து போதித்து அந்த வழியை நமக்கு வந்து கர்த்தர் காட்டும்போது நம்ம எல்லாவற்றிலும் எப்படி இருப்போம்னா பாதுகாப்பாயோ நல்ல வழியிலோ நல்ல சிந்தனைகளோட கூட இருக்கும். கர்த்தர் வந்து அந்த வழியில நம்மளை வந்து நடத்தி ஆசீர்வாதங்களோட கூட நடத்துவாரு, பரிசுத்தமா வந்து நம்மளை நடத்துவாரு. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்.
நம்ம எந்த வழியில நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது கர்த்தர் நம்ம வழியை வந்து பார்க்க நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி போகிறோம் வருகிறோம். நம்மளுடைய வழி சரியில்லைன்னா நம்ம வந்து கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம வழிகளை வந்து சரிப்படுத்துவார், குணமாக்குவார். அப்போ அந்த வழிகளை வந்து சரிப்படுத்தி நம்மளை திரும்பவும் என்ன பண்ணுவார்னா அவருடைய வழியில கொண்டு போவார். நம்ம ஒருவரோட கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்காம நம்ம நடைகள் சரியில்லாம நம்மளுடைய சிந்தனைகள் சரியில்லாம நம்ம வந்து கர்த்தருடைய வழியோ அவருடைய சிந்தனைகள் அவருடைய இதுல புரியப்படாம இருந்தனா நம்மளுடைய நடைகள் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் சின்னதா ஒரு சொல்லிக்கிறேன், பிள்ளைங்களுக்கும் நம்ம சொன்னா இப்போ நமக்கு நம்ம அம்மாங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அது மூலயமா நம்ம கற்றுக்கிறோம், அதுல இருந்து நம்ம கற்று அறிகிறோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் அறிகிறோம். அதே மாதிரி இப்போ நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும், என் பிள்ளைங்களுக்கு காட்டணும். இப்போ நான் சொல்லித்தரல அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அது மட்டும் நான் ஏன் பார்த்து நம்ம பெற்றுட்டோம் அது வளர்ந்துடும் நம்ம விட்டு முடியுமா? விட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எது நல்லது கெட்டது எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது தான் அந்த பிள்ளைகள் வளரும் போது என்ன ஆகுனா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு அது எல்லாமே தெரிய வரும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிள்ளைகளை வந்து எப்பவுமே நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்க்க முடியும். ஏன்னா இப்போ அப்படியே விட்டுட்டோன்னா அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் எது நல்லது கெட்டது தெரியாமல் அது மாட்டி என்னதான ஒரு வளர்ச்சியில் வளர்ந்துச்சுன்னா அப்போ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லவைகளாக இருக்காது, வீணாக போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு நிறைய நல்லவைகளை வந்து நல்ல வழிகளையோ கர்த்தருடைய சிந்தனையோ கர்த்தருடைய வசதிகளோ நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் வந்து நல்ல வழியில காட்டுகிறார், நம்ம வழிகளை சீர்படுத்துகிறார், அதில் வந்து நம்மளுக்கு ஆறுதலை வந்து கட்டளையிடுகிறார். அது மாத்திரம் இல்லை, ரோமர் 8:14 பாருங்க. ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். மேலும் வந்து தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறோம்னா நம்ம யாரா இருக்கிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ நான் வந்து கர்த்தருடைய ஆவியில நடக்காம அவருக்கு கீழ்ப்படியாம அவருடைய வசனத்தை கொள்ளாம படிக்காம எதுவுமே நான் பண்ணாம நான் கர்த்தருடைய பிள்ளை நான் சொல்லிக்க முடியுமா? சொல்ல முடியாது. நான் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா அவருடைய ஆவியினால நான் வந்து நடத்தப்படுகிற பிள்ளையா இருக்கணும். நான் கர்த்தரிடத்துல எதுவுமே பண்ணாம அவருடைய வசனத்தை எடுக்காம இதே நான் பண்ணாம நான் கர்த்தருடைய பிள்ளை நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுக்காக கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா நம்ம வந்து ஆவியில வந்து நெருக்கப்பட மாட்டோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா இந்த வசனத்தை கைக்கணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவர் காட்டுற வழியில நடக்கணும். அப்போ நம்ம அந்த மாதிரி நடக்கும்போது கர்த்தர் வந்து நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 20:7-11 பாருங்க. 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவனுக்கு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் வந்து தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இப்போ நான் நம்ம நீதிமானா இருக்கும்போது எனக்கு என் பிள்ளை வந்து என்னை பார்த்து வளர்ந்துச்சுன்னா இப்போ என் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்கன்னா பாக்கியவான்களா தான் இருப்பாங்க. நான் நல்ல வழியிலையோ நல்ல இதுவும் பண்ணனா என் பிள்ளைங்க வளரும் போது என்னை பார்த்து வளரும் போது அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா நல்ல வழியிலையோ பாக்கியவான்களாக தான் கர்த்தர் வந்து அவங்கள நடத்துவாரு. அது முதல்ல 11ஆவது வசனம் பாருங்க. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். அப்போ பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பிள்ளையை பார்க்கணும். இப்போ நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், அங்கே நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன். ஒரு பிள்ளை வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிள்ளை ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பிள்ளைகள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கும், ஒரு பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த பிள்ளையை நம்ம பார்த்தோன்னே சொல்ல இந்த பிள்ளை வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க செய்கிறதோ நடக்கிறதோ அவங்க பண்ணுறதுலாம் பார்த்தா அவங்க சேட்டை அதிகமாக பண்ணுவாங்க, போய் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியுங்களா? அந்த மாதிரி வந்து பிள்ளைகளை வந்து நம்ம வந்து அந்த செய்கையிலே தெரியணும்னா அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்து வளர்த்து நம்ம நல்ல வைத்து அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு காட்டணும். அப்போ அந்த பிள்ளை போய் அவங்க கற்றுக்குன்னு வளரும்போது வெளியிலையோ எங்கேயோ போனாலும் அதை பார்த்தோன்னே தெரியும் இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. இப்போ நம்ம சபை பிள்ளைங்களை கூட இப்போ வெளியே போனால் இவ்வளோ ஆசீர்வாதம் எவ்வளோ வளருதுங்க பிள்ளைங்க, நல்லா படிக்கிறீங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து சபையில் எப்படி வளருது
அதனால வெளியே போகும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு எல்லா காரியங்களும்ன்றது தெரியும் பார்க்குற இடத்துல. அந்த மாதிரி வந்து பிள்ளைகளை வந்து நம்ம வந்து நல்ல வழியில காட்டும் போது அதுக்கு வளரும் போது அந்த செய்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல வெயிலா இருக்கும். சங்கீதம் 18:36. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி. ஆமென். நம்ம கால்கள் வழுவாதபடிக்கு நம்மளுடைய வழியை கர்த்தர் அகலமாக்கி என்ன பண்ணுவாருன்னா நடத்துவாரு. 36 சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். நம்ம நல்ல மனுஷர்களா இருக்கும்போது நம்மளுடைய நடைகள் வந்து கர்த்தரால தான் உறுதிப்படும். கர்த்தர் தான் வந்து நமக்கு வழியை காட்டுவார். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுமே நம்ம போகும்போது வரும்போது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது கர்த்தர் வந்து நமக்கு வந்து அவர் மூலியமா தான் நமக்கு வந்து தெரியும். கர்த்தர் தான் அந்த வழியை வந்து நம்மளுக்கு காட்டுவாரு. அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா அவருடைய வழியில நடக்கும்போது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருப்போம். இப்போ கர்த்தர் நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்கிறோம்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துல நான் ஒரு மாதிரி என் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி என் பிள்ளைங்க ஒரு மாதிரி அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு குடும்பம்ன்றப்போ எல்லாரும் ஒரு காரியம்னா எல்லாரும் சேர்ந்து அதை இது பண்ணும்போது தான் அது ஒரே எல்லாரும் ஒரே மாதிரியான வழியில வந்து அந்த காரியத்தை நம்ம வந்து செய்ய முடியும். ஆளாளுக்கு ஒன்று செஞ்சு அந்த குடும்பம் அந்த மாதிரி கர்த்தர் வந்து கர்த்தருடைய பாதையில நம்ம இருக்கும்போது அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது நம்மளுடைய நடைகளை வந்து கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்ம வழியில அவர் கர்த்தர் வந்து நமக்கு சொல்லுவார், இது இப்படி செய்ய, இது நல்லது இது கெட்டது அப்படின்றத கர்த்தர் உறுதிப்படுத்தும் போது நம்ம அவருடைய பிரியமான பிள்ளைகளா இருக்குது. நம்ம தேவையில எல்லாம் வச்சு என்ன பண்றாருன்னா கர்த்தர் நன்மையாக செய்கிறாரு. 23 பாருங்க, 31 பாருங்க. அதிலே கூட அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று செல்லும். ஆமென். நம்மளோட கர்த்தர் வந்து நமக்கு அருளின வேதம் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அவர் சொல்ற எல்லா காரியம் நம்ம வந்து அதை ஏற்று அது வழி நடக்கும்போது நம்மளுடைய நடையில ஒன்றுமே பிசகுவதில்லை. எல்லாமே நம்ம எப்படி இருக்கும்னா நல்ல வழிகளாக தான் இருக்கும். நம்ம செய்வது எல்லாமே நல்லதா இருக்கும். அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா நல்ல வழியில இருக்கும்போது நம்மளுடைய இது எல்லாம் எப்படி கர்த்தர் வந்து ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம இந்த எப்படி இருக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளா இருக்கும். மற்றவர்கள் பார்க்கும்போது இவங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்காங்க, எப்படி நல்லவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி வந்து கர்த்தர் வந்து மற்றவர்கள் பார்க்கும்போது நம்மளுடைய செய்கைகள் நம்ம நடைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல இவங்க கர்த்தருக்குள்ள இவ்வளவு இதுவா இருக்காங்க, அந்த மாதிரி வந்து கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. நீதிமொழிகள் 4:12. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாகுவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். மேல 11. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு கொடுத்தேன், செம்மையான பாதையிலே உன்னை நடத்துகிறேன். ஆமென். ஞான மார்க்கத்தை வந்து கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய வழியை போதிக்கிறாரு. செவ்வையான பாதைகளை கர்த்தர் நம்மளை வந்து நடத்தி செல்லுகிறார். அப்போ வந்து இன்கம் உண்டாவதில்லை. எந்த பிரச்சனை வந்தாலுமே கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு கொடுக்குற வழியில நம்ம நடக்கும்போது செவ்வையான பாதையில தான் கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்ணுவார்னா கொண்டு செல்வார். கர்த்தர் காட்டுற வழியில நடந்தனா நமக்கு எல்லாமே செம்மையானது ஆசீர்வாதங்களா பரிபூர்ணமா இருக்கும். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும், அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரும் கர்த்தர். ஆமென். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். நம்ம இருதயம் நிறைய யோசிக்கும். ஆனா நம்மளுடைய வழி நடைகளை வந்து உறுதிப்படுத்துறது யாருன்னா கர்த்தர். ஏன்னா நம்மளுடைய எல்லா இதுவும் நம்ம கர்த்தருக்குள்ள கொடுத்துருக்கும் போது அவருடைய பிள்ளைகளா இருந்து அவருடைய வசனத்தை நம்ம கை பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சாலும் ஆனா நம்மளுடைய வழியில கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைச்சாலும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன வச்சிருக்காரோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் அங்க நடக்கும். நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு கஷ்டம் தான் எனக்கு வேலைக்கு, ஆனா எனக்கு தெரியாது நான்
போது நைட்ல இவங்களுக்கு என்ன சித்த வச்சிருக்கு அதுதான். எனக்கு எப்போ லீவ் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. நான் லெட்டர் கொடுத்துட்டேன் இப்போ 10ஆம் தேதி. ஆனாலும் நான் கர்த்தரை நம்பி தான் அங்கே போனேன். அங்கே என்னை யாரும் இந்த இது கேட்டுட்டு பயத்தோட போனேன். உண்மையாலே சொல்லணும்னா ரொம்ப பயம். அவசர அவசரமாக வேலையை முடிச்சு வந்துட்டு போகிறேன். அங்கே வேற நிறைய ஆஃபீஸ் இருந்திருப்பாங்க. நம்ம யாருக்கிட்டையும் ஒரு ரூபா பேச மாட்டோமே பயந்து பயந்து போனேன். போய் பேசினேன். நான் சொல்லியே போனேன். அந்த சார் எதுவுமே சொல்லலை. கரெக்டாக சரிம்மா அப்படின்னு சரிம்மா நான் பேசுகிறேன் சார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சார் நான் கிளம்புமான்னு சொல்லிட்டேன். உடனே வந்துட்டேன். அப்போதான் எனக்கு அந்த இது அவங்க இருக்க பெரிய சார்களே சரிம்மா சரிம்மான்றாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை பயமுறுத்துறாங்க. அதுதான் எனக்கு நான் இவகிட்ட தான் சொல்லியிருந்தேன். எல்லாம் அந்த சாரே எனக்கு கொடுக்குறாங்க இப்போ எனக்கு பயமுறுத்துறாங்க. அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்குள்ள நிறைய பயம் வரும். நம்மளோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்காரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து அந்த நடைகள் தான் உறுதிப்படும். அப்போ கர்த்தரை நம்ம நம்பும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில செய்வாரு. சங்கீதம் 128 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவர் வழிகளில் நடக்கிறவர்களும் ஆமே. நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம எப்பொழுதும் எப்படி இருப்போம்னா பாக்கியவான்களா பாக்கியவதிகளா இதாக இருக்கும். நம்மளுடைய வழி வந்து கர்த்தருக்கு கொடுத்தோம். அவர் நடத்துகிற வழியில நம்ம நடைகளை வந்து நடத்தணும்னா நம்மளை வந்து செம்மையான பாதையோடும் நல்ல வழிகளோடும் நடத்தி கர்த்தர் வந்து நம்ம ஆசீர்வாதம் கர்த்தர் தமிழ் சொல்லுவோம்.